வணக்கம் நண்பா. நம்ம லாஸ்ட் ஒரு பிக் சம்பந்தமான A to Z வீடியோ ஒன்று போட்டு வந்தாங்க. அந்த வீடியோ பார்க்காதாக்கெல்லாம் கம்பல்சரி அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும், இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லாஸ்ட் 2 months பிக்மியில் எவ்வளோ ஓடி பார்ட் டைமாக எவ்வளோ ஓடி ஏர்ன் பண்ணியிருந்தோம்னு சொல்லி அதில் போட்டிருந்தாங்க. வித் ப்ரூஃபோடு ஆட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் மந்த் வந்து 1,05,000, செகண்ட் மந்த் வந்து 1,15,000. அதில் என்ன மாதிரி ஓடுறதுக்கு டிப்ஸ், என்ன மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாமே இருக்குன்னு சகோல A to Z வீடியோவாக அதில் போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி, இல்லாட்டி கரண்டாக ஒரு டிரைவராக இருந்தாலும் சரி, பார்ட் டைமில் ஜாப் தேடி கொண்டிருக்கீங்களா, அவங்க எல்லாருக்குமே அதில் இன்ட்ரெஸ்ட் உள்ள எல்லாரும், பார்ட் டைம் ஜாப்லேயே இன்ட்ரெஸ்ட் உள்ள எல்லாருமே சகலருமே அந்த வீடியோ பார்க்கணும். அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த வீடியோவில் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டாக ஒரு 3 பிஸ்னஸ் ஐடியா இருக்குது. அதை நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். இன்ட்ரெஸ்ட் உள்ளாக்கள் கேளுங்கன்ற அது 2-3 பேர் கேட்டுருக்கீங்க. இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ யாருமே ஸ்கிப் பண்ண பாருங்க. இந்த வீடியோவும் ஃபுல் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ வாங்க நண்பா, இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நான் பிஸ்னஸ் என்ற அந்த சாப்டருக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிக்கொள்கிறேன். ஏன்னா நான் பிறகு நான் சொல்ல போகிற விஷயங்கள் கேட்டு நீங்கள் ஏதாச்சும் நினச்சிக்கொள்ளலாம். அதுக்காக தான் டிஸ்க்ளைமர் மாதிரி இப்போ சொல்லிக்கொள்கிறேன். பிஸ்னஸ் என்ன நண்பா, 2 பேருக்கு இடையில நடக்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் பையர் சேலர். இதில் பையர் வந்து நண்பா எப்பயுமே ஒரு ஏமாளியாக மட்டும்தான் இருப்பார். அதாவது கஸ்டமர் எப்பயுமே எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்தாலுமே சரி, உடுப்பு கடை, ஃபேன்சி கடை, மொபைல் ஷாப், எந்த ஒரு இடத்துக்கு போனாலுமே சரி, பையர் வந்து கஸ்டமர் வந்து ஒரு ஏமாளியாக மட்டும்தான் இருப்பேன். ஆனால் அவர் ஏமாறுறேன்டா அவருக்கு தெரியாது. ஏண்டா செல்லர் வந்து அதுக்கான ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸ் ஒன்று வச்சிருப்பேன். அந்த ஃபிக்ஸட் ப்ரைஸுக்கு மேலால் ஒரு டெக் ஒட்டி வச்சிருப்பேன். அந்த டெக்கில் வந்து இந்த ஒரு பொருள் 1000 ரூபாயில் விற்கிறோம்னா அவர் 1500 1500 வச்சிருப்பேன். அவங்க குறைச்சி சரியாக 1000 ரூபாய்க்கு வருவாங்கன்னு தெரியும். அந்த ஒரு விஷயத்தை தான் நாங்கள் இந்த பிஸ்னஸில் அப்ளை பண்ண போகிறோம். இது அதனால் ஏமாத்திரம்ட்டு நீங்கள் ஒன்றும் நினைக்க தேவையில்ல. நாங்கள் ஏமாத்திரம் இல்லை. இது எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்தாலுமே, எந்த ஒரு பிஸ்னஸ் ரன் ஆகணும்னாலுமே இந்த ஒரு விஷயம் ஒன்று மட்டும்தான். அதை நீங்கள் எந்த பிஸ்னஸ் எடுத்து நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு விளங்கும். எந்த ஒரு விஷயத்துலையுமே பிஸ்னஸ் என்றாலே இதுதான். ஸோ இந்த டிஸ்க்ளைமர் மாதிரி நேரத்துக்கு சொல்லிக்கொள்கிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிற பிஸ்னஸ் ஐடியா வந்து நம்ம மொபைல்ன்றது வந்து இப்போ தச்சமயத்துக்கு எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம், ஒரு அத்தியாவசியமான விஷயமாக மாறிட்டு. இப்போ இதில் வந்து செகண்ட் மார்க்கெட்லேயே ஃபோன் விற்கிறாங்க. செகண்ட் மார்க்கெட்டில் தான் ஃபோன் எடுத்து சேல் பண்ண போகிறோம். நான் செகண்ட் மார்க்கெட்டில் எடுத்து சேல் பண்ணுறேன்னா, செகண்ட் மார்க்கெட்டில் இப்போ எப்படி ப்ரோ ஃபோன் எடுக்கிறேன்னு கேட்டால், இப்போ தானே ப்ரோ எல்லாம் ஈஸியாகிட்டு. இப்போ நீங்கள் ஃபோன் வாங்கினா கடையில் போய் வாங்கி விற்கணும்னு அவசியம் இல்லை. ஹிக்மன் சொல்லி ஆப் ஒன்று இருக்குது, ப்ளே ஸ்டோரில் இருக்குது. நீங்கள் எல்லாம் அந்த ஆப்பை டெவலப் பண்ணி போட்டு, அந்த ஆப்பில் உங்களோட நம்பர்லாம் இருக்கும், அதெல்லாம் கொடுத்து அந்த ஆப்பை சைன்இன் பண்ணி போட்டு, அதில் உங்களோட டிஸ்ட்ரிக்ட், நீங்கள் இப்போ ஜெஃப்னான்னு நான் சைட்டில் ஆட் பண்ணுற மாதிரி, அதே மாதிரி உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் கொடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டு டன் கொடுக்கும்போது, உங்களுக்கு பக்கத்தில் நியர்பை, உங்களுக்கு பக்கத்தில் எந்தெந்த உங்களோட டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன ஃபோன் இருக்கோ, டிஸ்ட்ரிக்டில் சேல் பண்ணுற எல்லாருமே அந்த இடத்துல ஃபோனை போட்டிருப்பாங்க, தங்களோட ஃபோனை போட்டிருப்பாங்க. இந்த ஃபோன் இந்த விலைக்கு. நீங்கள் அதில் எல்லா ஃபோனுமே வாங்க போகிறல. நீங்கள் அதில் ஒரு ஃபோனை செலக்ட் பண்ணணும். அந்த ஃபோனை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு ஒவ்வொரு ஃபோனுக்கான மார்க்கெட் ப்ரைஸ்னு ஒன்று இருக்குது. அது உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் எடுக்கல இறங்குறது அது கஷ்டம். ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த வீடியோ பார்க்கும்போதே இந்த டைமில் நீங்கள் அதை ஹிக்மன் சொல்லி ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதை சைனிங் பண்ணி வச்சு போட்டு ஃபஸ்ட் ஒரு 2 கிழமையிலேருந்து 2.5 கிழமைக்கு வரைக்கும் ஃபோனை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுங்க. 2 கிழமைலேருந்து 2.5 கிழமை கட்டாயம் அந்த ஒரு டைம் பீரியட் உங்களுக்கு போகணும். அது அந்த டைம் பீரியட் நீங்கள் எடுக்காமல் நீங்கள் எடுத்த வாக்கிலே நான் ஃபோனை வாங்க போகிறோம்டா விற்க போகிறோம்னா கடைசி வரைக்கும் சரி வராது. நீங்கள் அந்த ஃபோனை நீங்கள் இப்போ எடுக்கும்போது அங்கே போய் பாருங்கள், இந்த ஃபோன் வருது, இன்றைக்கு இந்த ஃபோன் வருதுன்றா அந்த வீடு அவர்கிட்ட நீங்கள் கேட்டுப்பாங்க. ஒரு 80,000 ரூபா போட்டிருக்காரு. இப்போ iPhone 14 iPhone 13 80,000 ரூபா போட்டிருக்கேன். நீங்கள் அவரை கேட்டுப்பாருங்க. ஒரு 70,000 ரூபாய் கேட்டுப்பாருங்க. அப்படி ஒவ்வொரு ஃபோனு ஒரு சிலாக்கு லோமுட்டுவாங்க, ஒரு சிலாக்கு இல்லைன்னுவாங்க. இல்லாட்டி நார்மலாக நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஃபோன் இன்றைக்கு வருது, இந்த ஃபோன் இந்த வெளியில் போட்டிருக்காங்க, நாளைக்கு அந்த ஃபோன் நீங்கள் போய் பார்க்கும்போது அந்த ஆட் இருக்காது. ஏன்னா அந்த ஆட் அவர் சேல் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஆட்டை டிலீட் பண்ணிடுவார். ஸோ அப்படி இருக்கும். ஸோ இல்லை ப்ரோ என்னால் அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்க டைமில் ப்ரோ நான் எடுத்தோடனே பிஸ்னஸ் செய்ய போகிறேன் ப்ரோ, எனக்கு ஆசையாக இருக்குது ப்ரோ, ட்ரை பண்ண போகிறேன்டா. நீங்கள் சொல்லுங்கள், நான் ஃபோனுக்கு இந்த ஃபோனுக்கு இந்த மார்க்கெட் ப்ரைஸ், இந்த ஃபோனுக்கு இந்த மார்க்கெட் ப்ரைஸ் தான் அப்படி சொல்லி நான் அதுக்கு ஒரு தனி வீடியோவை போடுறேன். நான் இது நிறைய பேர் கேட்டால் மட்டும் தான் இந்த வீடியோவை போடுவேன். நான் மற்றபடி என்னடா ப்ரோ, கட்டாயம் நீங்கள் இந்த ஃபோனில் இந்த மார்க்கெட் ப்ரைஸ் என்னென்னு தெரியாமல் நீங்கள் ஃபோனை வாங்குவீங்களா இருந்தால் கட்டாயம் உங்களால் சக்ஸஸ் ஆகலாது. ஸோ ஃபோன் மார்க்கெட் ப்ரைஸை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கொள்ளணும். அதை தாண்டி இப்போ நீங்கள் நீங்கள் சொல்கிறீங்க, நான் கேட்டாண்டா ரெக்கமெண்ட் பண்ணுற 2 ஃபோன், ஐஃபோன் மற்ற சாம்சங், 2 ஃபோனு தான் மார்க்கெட்டில் பீக்கில் இருக்குது. நீங்கள் ஈஸியாக எடுத்தாலும் விற்றுக்கொள்ளணும். அதை தாண்டி ஒப்போ, ரெனோவா, ரியல்மி, ரெட்மி எந்த ஃபோன் எடுத்தாலுமே, ஹுவாவி எந்த ஃபோன் எடுத்தாலுமே நீங்கள் சேல் பண்ணலாம். ஆனால் டைம் எடுத்தாலும் அது சேல் பண்ணலாமோன்ற ஒரு சேல் பண்ணிக்கொள்ளலாம், கட்டாயம் சேல் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் சரியான டைம் பீரியட் எடுக்கும். நீங்கள் ஐஃபோனோ சாம்சங்கில் S20 சீரிஸ் ஐஃபோன், நீங்கள் எந்த சீரிஸில் ஐஃபோன் எடுத்தாலுமே உங்களுக்கு மினிமம் ஒரு 2 ஒரு 5 நாள் ஆகக்கூடாது, ஒரு கிழமை. அதுக்குள்ளேயே அந்த கேப்புக்குள்ளேயே உங்களை அந்த ஃபோனை கட்டாயம் விற்றுக்கொள்ளலாம். அதை எப்படி விற்கிறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நான் சொல்கிற மாதிரி அந்த டைம் பீரியட் எடுத்து நீங்கள் ஓகே ஃபோன் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டேன், ஓகே ப்ரோ நான் இப்போ இந்த ஃபோன் பிஸ்னஸ் செய்யலாமா, அந்த ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டால் அதுதான் இல்லை. கட்டாயம் அந்த ஒரு தப்பை செய்யாங்க. அடுத்த ஒரு பெரிய விஷயம் ஒன்று இருக்குது. நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸ் அனலைஸ் பண்ணினாலுமே அங்கால நீங்கள் ஏமாறுறதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்குது. நீங்கள் முதல்ல ஒரு பையர்கிட்ட நீங்கள் ஒரு ஆள்கிட்ட தான் ஃபோனை வாங்க போகிறீங்க. இப்போ அவர் 80,000 ரூபா போட்டிருக்கிற ஃபோனை நீங்கள் அது 60,000 ரூபாயோ ஆல்ரெடி ஒரு கதைச்சி வாங்கலாம். நான் அதோட குறைச்செல்லாம் காய்ச்சி வாங்கியிருக்கேன். 80,000 ரூபா போட்ட ஃபோனை 60,000 ரூபாய்க்கு 55,000 ரூபாய்க்கு வாங்கி நான் 85,000 ரூபாய்க்கு விற்றுருக்கேன். அப்படியான ஃபோனு 2 கணக்கு இல்லாமல் நான் விற்றுருக்கேன். கிட்டத்தட்ட நான் இப்போ வரைக்கும் விற்ற ஃபோனே ஒரு 200+ தாண்டும்.
என்னடா ப்ரோ நீங்கள் கட்டாயம் ஃபோன் எடுக்க போகிறீங்கன்னா முதல்ல அந்த செல்லர்கிட்ட இருந்து நீங்கள் ஃபோன் வாங்கும்போது அந்த செல்லர்கிட்ட இருந்து அவர் ஐசி கோப்பிலேருந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஐசி கோப்பிலேருந்து நீங்கள் ஒரு கடிதம் மட்டும் எழுதி எடுத்துக்கொள்ளணும். அந்த ஃபோனோட இமி நம்பர் அதெல்லாம் போட்டு இப்படி நான் உங்கள்கிட்ட இருந்தால் இந்த ஃபோனை வாங்கி எடுத்துக்கொள்கிறேன்னு சொல்லி ஒரு சின்ன லெட்டர் ஒன்று வாங்கி எடுத்துக்கொண்டா அது போதும். அதை தாண்டி நீங்கள் அந்த ஃபோனில் என்ன இருக்குண்டா அது வாங்கினா சரியா ப்ரோ, அந்த கடிதம் வாங்கி எடுத்தால் சரியா ப்ரோண்டா அந்த கடிதம் வாங்கி எடுத்தால் சரியும் இல்லை. அதை தாண்டி அங்கே நீங்கள் உங்களுக்கு அந்த ஃபோனை எப்படி செக் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கொள்ளணும். ஃபோனில் டிஸ்பிளே மாற்றிருக்கா, ஃபோன் பிரிச்சிருக்கா. ஃபோன் பிரித்தா எந்த ஒரு ஃபோனுமே பிரித்த ஃபோனை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதுக்கு மீறி பிரித்த ஃபோனை ரெக்கமெண்ட் பண்ணுறேன்டா. இனி இல்லைண்டா அடிமட்ட ப்ரைஸ், இனி இல்லைண்டா லோவர் ப்ரைஸில் தான் நான் எடுக்க சொல்லுவேன். அப்படி இல்லை ப்ரோ என்ன ப்ரோ ஃபோன் இப்போ பிரிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு என்ன ஃபோனில் எதுவும் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கான்னு கேட்டால் அதுக்கு பண்ணால் ஒரு சின்ன ஒரு வீடியோவாக ஒரு 1 மினிட் வீடியோவாக நான் ஷார்ட்ஸில் போடுறேன். இப்போ ஐஃபோனுக்குண்டா நீங்கள் ஐஃபோன் தான் மார்க்கெட்டில் நான் கேட்டால் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு ஃபோன் பெஸ்ட்டான ஃபோன் தான் ஐஃபோன். நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். உங்களுக்கு எவ்வளோத்துக்கு உள்ள உங்களோட கையில் கேஷ் இருக்கோ, எவ்வளோத்துக்கு உள்ள உங்களோட கையில் முதல் இருக்கோ அதுக்கு அவ்வளோத்துக்கு ஏற்ற மாதிரிக்கு நீங்கள் ஐஃபோனில் முதல் போடும்போது உங்களுக்கு அது 2 மடங்காக வரும். ஆனால் நீங்கள் அதை போடுற ஃபோன் சரியான ஃபோன், நீட்டான ஃபோன், நல்ல கண்டிஷனில் இருக்கிற ஃபோனாக எடுப்பீங்களா இருந்தால் நீங்கள் 80,000 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா இருந்தால் அதே ஃபோன் 1,00,000 ரூபாய் வாங்கிக்கலாம். ஒரே ஃபோன்லேருந்து 20,000 ரூபா லாபம் வரும் உங்களுக்கு கிட்டத்தட்ட. அந்த ஃபோன் ஐஃபோனில் வந்து நீங்கள் பேட்டரி பர்சன்டேஜ் செக் பண்ணணும். பேட்டரி மாற்றிருப்பாங்க. பேட்டரி மாற்றினாலும் டிஸ்பிளே மாற்றினாலும் அதில் காட்டாத மாதிரி ட்ருட்டோன் எல்லாம் ஒன்றாவே இருக்கும். எல்லாமே ஒன்றா இருக்குது. தப்பித்தொரு ஃபோன் சீல் பிரிச்சிருக்கா, ஓட்டர் சீல் இருக்கா, ஃபோன் மைக் வேலை செய்யுதா, ஃபோனில் வைப்ரேஷனில் கணக்காக இருக்கா, சரியாக இருக்கா, ஃபோனில் ஒரு ஃபோனுக்குண்டு ஐஃபோனுக்குண்டு இப்போ சொல்கிறேன். மற்ற ஃபோனோட ஒப்பிடும்போது ஐஃபோன் வந்து சரியா அதுக்கு சரி நேர் ஆப்போசிட் கணக்க விஷயங்கள் இருக்குது. ஒரு சில விஷயங்களில் எல்லா விஷயங்களையும் நோட் பண்ணணும். இது இல்லாட்டிக்கு 3D ரிப்போர்ட் ஒன்று இருக்குது. 3D ரிப்போர்ட் அதை ஒன்று எடுத்திங்கன்னா ஐஃபோனில் A to Z ஐஃபோனில் சென்சார் எல்லாம் வேலை செய்யாது சொல்லி சகலமே அதிலேயே காட்டிடும். இல்லை ப்ரோ என்னோட லேப்டாப் 3D ரிப்போர்ட்டுக்குன்னா லேப்டாப் வேணும். லேப்டாப் அப்படி இல்லை ப்ரோ என்னோட இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக நீங்களாகவே அந்த லேப்டாப் ஒன்றும் இல்லாமல் நீங்களாகவே செக் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி செக் பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு